அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிரான இடி மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். வழக்கின் விசாரணையில் தங்களையும் சேர்க்க வேண்டும் என்ற அமலாக்கத்துறையின் கோரிக்கையையும் நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். கடந்த 2001 மற்றும் 2006 ஆண்டு வரையிலான ஆட்சி காலத்துல வீட்டு வசதி வாரிய அமைச்சராக இருந்தவர் அனிதா ராதாகிருஷ்ணன். அப்போது வருமானத்திற்கு அதிகமாக 4.90 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் அதிகமாக சேர்த்ததாக கடந்த 2006 ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்குல அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அவரது மனைவி, மகன்கள் உட்பட 7 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டு விசாரணையானது தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிமன்றத்துல நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் தங்களையும் மனுதாரராக இணைக்க கோரி தங்களிடம் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அதிக அளவிலான சொத்துக்கள் சேர்த்ததற்கான உரிய ஆதாரங்கள் இருப்பதாக கூறி அமலாக்கத்துறை சார்பில் 2023 ஆண்டு ஏப்ரல் 18ஆம் தேதி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் வழக்கு விசாரணை 80% முடிவடைந்துள்ளதால் இதில் அமலாக்கத்துறையை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கின் விசாரணை இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. இதனால் இவர்களின் உதவி தேவையில்லை என்று அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பிலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை தரப்பிலும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பிலும் வாதங்களை நிறைவு செய்திருந்த நிலையில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் வழக்கில் 16 சாட்சிகள் சம்பந்தமான எல்லா விசாரணைகளுமே ஓரளவு 80% அதிகமாக நிறைவடைந்து விட்டதால் அமலாக்கத்துறையோட உதவி தேவையில்லை என லஞ்ச ஒழிப்புத்துறை கூறியிருந்தது. இந்த நிலையில அவரோட வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாளையும் ஒரு வாய்தா இருக்கக்கூடிய நிலையில் இன்று தூத்துக்குடி நீதிமன்றத்துல அமலாக்கத்துறையை இணைக்க கூடாது என்பதற்காக அந்த அவங்கள மனுவை நீதிபதி ஐயப்பன் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறாரு. இது இந்த வழக்குல முடியக்கூடிய தருவாயில இருக்கிறதுனால அமலாக்கத்துறையை இணைக்காம தள்ளுபடி செஞ்சிருப்பது ஒரு இந்த தீர்ப்புல ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவிட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.